வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இன்றைக்கி 28வது நாளோட கேமு. இன்றைக்கி சண்டே. அப்படியே கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு உப்புமா தான் இருந்துச்சு. அதையும் உப்புமாவை சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்ட்ரு அதுக்கடுத்து எடுக்க போயாச்சு. அதுக்கடுத்து ஆர்ட்ரு 1 by 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். இன்றைக்கி சண்டே ஆர்ட்ரு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏர்னிங்ஸ் நல்லா தந்துருந்தாங்க. ஐடிசியில் தான் ஒரு ஆர்ட்ரு, அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கடுத்து அந்த ஆர்டரும் வாங்கிட்டு அப்படி கொண்டு போய் கொடுத்தாச்சு. லாங்காக தான் இருந்துச்சு இந்த ஆர்டர். அது கொடுக்கும்போது அவங்களே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், பிரதர் நல்ல ஏர்னிங்ஸு நல்லா எடுக்கிறீங்களேன்னாரு. ஆனால் அவருக்கு தெரிய மாட்டேன்றது எவ்வளோ கஷ்டம்னு. எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது உங்களுக்கு புரியாது. அது உழைக்கிறவங்களுக்கு தான் புரியும், பார்க்குறவங்களுக்கு புரியவே புரியாது. களத்தில் இருந்து எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகேன்ட்டு எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வர்றதுக்கு 1:15 ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்காருன்னு பார்த்தேன். ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி வச்சுருந்தார். இன்றைக்கி சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. இன்னையோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2743 ரூபா ஓட்டியிருந்தோம். இன்றைக்கோட ஆன்லைன் டிப்ஸு இல்லை. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 435 ரூபா ஆச்சு. அது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 2308 ரூபா கிடச்சிச்சு. இன்றைக்கி 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கொடுங்க. டோட்டலாக 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தோம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.